இப்போ நீங்க முருகர் கோயில் சொல்லவும் நான் கேட்குறேன் சார். எல்லாருமே இப்போ வந்து ரீசெண்டா முருகன் அடிக்ட்டா தான் இருக்காங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும். இப்போ சிறுவாபுரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க போனா வந்து வீடு கட்டலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ எந்தெந்த கோயிலுக்கு போனா என்னென்ன நல்லது நடக்கும் சார்? பொதுவாக முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சித்தர் தான்மா. அவர் தான் ஆதி சித்தர் முருகரே. ஸோ அப்படின்னும் போது இப்போ முருகருக்கும் சித்தருக்கும் ரிலேட்டான கோயில் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சென்னை அருகே பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயில்னு ஒன்று இருக்குமா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 6 படை வீடுக்கு நிகரான கோயில்வாங்க, 7ஆம் படை வீடுன்னுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, சமரா புரிவால் சண்முக தரிசனம் லைன் வரும். சமரா புரினா போர், அந்த போர் நடந்த இடம். அதாவது போர் வந்து பார்த்தீங்கன்னா வான் வழியாக நடந்த சந்தை இருக்குல்ல, அந்த நடந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோயில் இருக்குல்ல அந்த இடம். அந்த கோயிலை கட்டினதே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகிற சித்தர் தான் வந்து அந்த கோயிலை கட்டினார். இது வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அது வத்தாத ஜீவ நதின்னு சொல்லலாம். அந்த குளத்துல எவ்வளோ தண்ணி பஞ்சம் வந்தப்போ கூட அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அந்த குளம் பார்த்தீங்கன்னா நிறமாக தான் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட வத்தாது. அவ்வளோ இருந்து அந்த குளம் வந்து அவ்வளோ பெரிய மகிமையான அந்த தெப்ப குளம், சுவாமியோட குளம். இன்னொன்று குறிப்பாக சொன்னால ஸ்ரீமத் திருப்பூர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமி, அவர் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டிவோட்டி. மதுரை இருந்தவருக்கு கனவுல வந்து இந்த மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்தது. இவரும் பார்த்தீங்கன்னா நான் மீனாட்சி அம்மன் டிவோட்டி, நான் மதுரையிலேருந்து இங்கே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சி மீனாட்சியை வந்து சொல்லி அனுப்பிச்சு சுயம்புவாக கிடைச்ச முருகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கந்தசுவாமி பெருமாள்.